தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என அறிவிப்பு. கூட்டத்தில் மக்களவை குழு தலைவராக நரேந்திர மோடி தேர்வு செய்யப்படுவார் என்று தகவல். மீண்டும் ஆட்சி அமைக்க நாளை குடியரசுத் தலைவரிடம் உரிமை கோருகிறார் நரேந்திர மோடி. நாளை மறுநாள் பதவியேற்பு விழா நடைபெறும் என தகவல். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இல்லத்தில் மூத்த தலைவர்கள் ஆலோசனை. மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஐக்கிய ஜனதா தளம் அவசர ஆலோசனை. மத்திய அமைச்சரவையில் ரயில்வே, வேளாண் உள்ளிட்ட இலாக்காக்களை கேட்பது குறித்து ஆலோசித்ததாக தகவல். ராமர் மற்றும் அனுமாரின் ஆசீர்வாதத்தால் பாஜகவை வென்றோம். அயோத்தியில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பேட்டி. பாஜகவுடனான கூட்டணி முறிந்ததற்கு அண்ணாமலை அதிகம் பேசியதே காரணம். அதிமுக தலைமை குறித்து அவர் கவலைப்பட தேவையில்லை என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பேட்டி. விருதுநகர் மக்களவை தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த கோரி தேர்தல் ஆணையத்தில் தேமுதிக புகார். வாக்கு எண்ணிக்கையில் 13வது சுற்றுக்கு பிறகு முறைகேடு நடந்துள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றச்சாட்டு. இமெயில் மூலமாக ரீகவுண்டிங்குக்கு நிச்சயமாக தேர்தல் ஆணையம் ஆணையிட வேண்டும் என்று நேற்றே நாங்கள் இமெயிலையும் லெட்டர் மூலமாகவும் ரெஜிஸ்டர். விஜயகாந்த் அரசியல் வாழ்க்கையை அழித்ததே பிரேமலதாதான். சூழ்ச்சியால் விஜய பிரபாகர் தோற்கடிக்கப்பட்டுள்ளதாக கூறிய குற்றச்சாட்டுக்கு விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிலடி. தமிழ்நாட்டில் 2.5 மாதங்களாக அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிகள் இன்றுடன் நிறைவு. மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதிகாரிகளுடன் ஆலோசனை. வருகிற 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். பள்ளிகள் திறப்பு மற்றும் வார விடுமுறையை ஒட்டி நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வருகிற 9ஆம் தேதி வரை 1465 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவிப்பு. நீட் தேர்வில் வினாத்தாள் உள்ளிட்ட குளறுபடிகளால் முறைகேடு நடந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல். ஹரியானாவில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய பல மாணவர்கள் முதலிடம் பிடித்திருப்பதால் சந்தேகம். சேலம், நாமக்கல், திருச்சி உள்பட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, திருப்பூர் உள்பட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் குளம் போல் தேங்கியிருக்கும் வெள்ள நீர். விமான நிலையம், ஜிஎஸ்டி சாலை உள்ளிட்ட இடங்களில் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தேர்தல் தோல்வியை மறந்து அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வி.கே. சசிகலா மீண்டும் அழைப்பு. ஒரு சிலரின் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக அதிமுக அழிவதை இனியும் வேடிக்கை பார்க்க முடியாது எனவும் அறிக்கை.
இனியும் சமாதானம் சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவக்காரியமாகும். சசிகலா அறிவுரை கூறியிருந்த நிலையில் அதிமுக தொண்டர்களுக்கு ஓ பன்னீர்செல்வமும் அழைப்பு. அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த சசிகலா ஓபிஎஸ் முயற்சி. தொண்டர்களை அழைப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை எனவும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி விமர்சனம். பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வத்திற்கு எதிராக தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கு அடுத்த மாதம் 2ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தது சென்னை எழும்பூர் நீதிமன்றம். பாலியல் புகாரில் கைதான ஆட்சியர் கார்த்திக் முனுசாமியின் உறவினர் மீது விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார். அருணாச்சலம் என்பவர் தன்னை மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட தொகுப்பாளினி பரபரப்பு குற்றச்சாட்டு. பொறியியல் சேர்க்கை கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் இன்றுடன் நிறைவு. ரேண்டம் எண் வருகிற 12ஆம் தேதியும் தரவரிசை பட்டியல் அடுத்த மாதம் 10ஆம் தேதியும் வெளியாகிறது. தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளின் அவலநிலை தொடர்கிறது. சுரண்டையிலிருந்து சென்ற அரசு பேருந்தில் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அவதி. ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்த கடல் 200 மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கியது. புனித நீராடச் சென்ற பக்தர்கள் அச்சம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பழைய துணி குடோனில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிகள் தீயில் எரிந்து சேதமானதாக தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே உயர் மின் அழுத்தத்தால் மின்சாதன பொருட்கள் சேதம். மின் வாரியத்தில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் கிராம ஊராட்சியை இணைக்கக்கூடாது. சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட வந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. திருச்செந்தூர் அருகே பட்டப்பகலில் வீட்டில் வைத்து சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை. வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை அலட்சியம் காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களில் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ள விளம்பர பேனர்கள். விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள பேனர்களை வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் அகற்ற வேண்டுமென மக்கள் கோரிக்கை. கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதிகளில் உலா வரும் சிறுத்தையால் மக்கள் அச்சம். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் வனத்துறை கூண்டு வைத்து பிடிக்க கோரிக்கை. கோவையில் கோலாகலமாக தொடங்கிய அகில இந்திய கூடைப்பந்து போட்டி. முதல் நாள் ஆட்டத்தில் சென்னை வருமான வரித்துறை அணியும் கேரள மாநில மின்சார வாரிய அணியும் வெற்றி. ஒடிஷாவின் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் பாஜக தலைமை தீவிரம்.
தர்மேந்திர பிரதான், சம்பித் பத்ரா உள்பட 6 பேரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல். தலைநகர் டெல்லியில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம். டேங்கர் லாரியை துரத்திச் சென்று மக்கள் தண்ணீர் பிடிக்கும் அவலம். தண்ணீர் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ள டெல்லிக்கு கூடுதல் நீர் திறக்க வேண்டும். ஹரியானா, இமாச்சல் மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்காவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி ஜாக் சலிவன் இந்தியா வர திட்டம். நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ள நிலையில் வருகை தருவதாக தகவல். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிக்கு முன்னேறினார் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ். மகளிர் ஒற்றையர் காலிறுதிப் போட்டியில் பெலாரஸின் சபலென்கா அதிர்ச்சி தோல்வி. இந்திய கால்பந்து அணி கேப்டன் சுனில் சேத்ரி இன்றுடன் ஓய்வு. இன்று குவைத் அணிக்கு எதிராக நடைபெறும் உலகக்கோப்பை தகுதிச் சுற்று போட்டியுடன் விடைபெறுகிறார். ரஞ்சித் இயக்கும் புதிய படத்தில் வில்லனாக நடிக்கிறார் ஆர்யா. ஆட்டக்கத்தி தினேஷ் கதாநாயகனாகவும் அசோக் செல்வன் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிக்க இருப்பதாக தகவல். மீண்டும் ரீரிலீஸ் ஆகிறது துப்பாக்கி திரைப்படம். நடிகர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு வருகிற 21ஆம் தேதி வெளியீடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 54,000 ரூபாயை கடந்தது. கிராம் 6,800 ரூபாய்க்கும் சவரன் 54,400 ரூபாய்க்கும் விற்பனை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற அறிவிப்பை தொடர்ந்து பங்குச் சந்தைகள் இன்று உயர்வுடன் தொடக்கம். சென்செக்ஸ் 354 புள்ளிகளும், நிப்டி 111 புள்ளிகள் உயர்வுடன் தொடங்கியது.